பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன், பொருளாளர் சகோதரர் டி.ஆர். பாலு அவர்கள், துணை பொதுச் செயலாளர்கள் அருமை தங்கை கனிமொழி, ஆர். ராசா, திருச்சி சிவா, மூப்பே சாமிநாதன் மற்றும் தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கு பாடுபட்டிருக்கக்கூடிய குழுவினர்கள், வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய கழக தோழர்கள், குறிப்பாக பத்திரிகை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா, தமிழினத் தலைவர் கலைஞர் உருவாக்கி தந்த பாதையில் கொள்கை தடம் மாறாம திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமை பொறுப்பிலிருந்து வழிநடத்தி 6வது முறையாக கழகத்தை ஆட்சியில் அமர வச்சு திராவிட மாடல் என பெயரிட்டு தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் நடைபெற வச்சு தமிழ்நாட்டை முதன்மை இடத்திற்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த பெருமித உணர்வோடு 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தின் 17வது சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான எங்கள் வாக்குறுதியை நான் வெளியிடுகிறேன். நடைபெற இருக்கிற தேர்தலில் வெற்றி பெற்று 7வது முறையாக ஆட்சி அமைக்க இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். இந்த நம்பிக்கை கழகத்தினருக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் இருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் எந்த மாநில அரசும் இந்த அளவுக்கு மாபெரும் சாதனைகளை நிகழ்த்தினதில்லை என்று பெருமையோடு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏராளமான சாதனை திட்டங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். பல மேடைகளில் அந்த திட்டங்கள் எல்லாம் பட்டியலிட்டு சொல்லியிருந்தாலும் ஒரு சின்ன ரீவைண்ட் மாதிரி தலைப்புச் செய்தியாக சில திட்டங்களின் பெயர்களை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயணம், காலை உணவு திட்டம், புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48, கலைஞர் கனவு இல்லம், தாய் மாணவர் திட்டம், கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் திட்டம் என ஒவ்வொரு துறை சார்பிலையும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாட்டை வளர்த்திருக்கிறோம். அதனால தான் நம்முடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்கவும் முடியல, மறைக்கவும் முடியல. நாட்டிலேயே டபுள் டிஜிட் பொருளாதார வளர்ச்சியை சொல்லக்கூடிய ஒரு மாநிலமாக இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு இருக்கு. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போதே 10 ஆண்டுகளுக்கான இலக்குகளை நிர்ணயித்து தான் இந்த பயணத்தை நாங்கள் தொடங்கணும். அதுக்கான தொலைநோக்கு திட்டங்களை எல்லாம் வகுத்தோம். ஒவ்வொரு தனி மனிதரும் பயனடைகிற திட்டங்களை உருவாக்கணும். கொடுத்த வாக்குறுதிப்படி 1,31,00,000 மகளிருக்கு 1000 ரூபாயை உரிமை தொகையாக கொடுக்க தொடங்கணும். தேர்தலை காரணம் காட்டி அதை தடுக்கலான்னு பாஜக நினைச்சது. ஆனால் அந்த சதியை முன்கூட்டியே உணர்ந்து 3000 ரூபாயையும்
கோடைக்கால சிறப்பு தொகையாக 2000 ரூபாயும் சேர்த்து 5000 ரூபாயை 1,31,00,000 மகளிரோட வங்கி கணக்கில் பிப்ரவரி மாதத்தில் செலுத்தணும். அரசு ஊழியர்களோட 22 ஆண்டு கால கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றி அரசு ஊழியர்களுடைய மனங்களை மகிழ வச்சோம். இப்படி ஒவ்வொரு சாதனையும் புள்ளி விவரத்தோடு என்னால் சொல்ல முடியும். தமிழ்நாட்டோட வளர்ச்சியை கெடுக்க நினைக்கிற கூட்டம்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்குது. அவங்களும் ஏராளமான பொய் செய்திகளை பரப்பி பார்த்தாங்க. அது எதுவுமே தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எடுபடலை. இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட எண்ணம் என்னன்னா, திராவிட மாடல் கட்டமைச்சிருக்கக்கூடிய வளர்ச்சி பாதையில் தமிழ்நாடு தொடர்ந்து பயணிக்கணும். தமிழ்நாடு தலை நிமிர்ந்த தமிழ்நாடா, தலை சிறந்த தமிழ்நாடா எப்பவுமே இருக்கணும். தமிழ்நாட்டை காக்க, கல்வியையும் உட்கட்டமைப்பையும் வளர்க்க, சமூக நீதியை தழைக்க, இதுவரை அடைஞ்சிருக்கக்கூடிய முன்னேற்றத்தை பாதுகாக்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தொடரணும். திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமையணும். இதுதான் தமிழ்நாட்டு மக்களோட உறுதியான எண்ணம். சொன்னதை மட்டும் இல்லை, சொல்லாததையும் செஞ்சு காட்டின கடந்த 5 ஆண்டுகளோட திராவிட மாடல் சாதனைகளை விஞ்சக்கூடிய அளவுக்கு திராவிட மாடல் 2.0 இருக்கு. அதுக்கு அடித்தளமாக இருக்க போகிற தேர்தல் அறிக்கையை தான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். எங்களுடைய கொள்கைகள், தொலைநோக்கு திட்டங்கள் மட்டுமில்லை, இதுக்காக அமைக்கப்பட்ட குழு தமிழ்நாடு முழுக்க பல முறை பயணம் செஞ்சு மக்களுடைய கனவுகளையும் கருத்துக்களையும் கோரிக்கைகளையும் கேட்டு இதை தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிக்க தலைமையேற்று அந்த கடமையை நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய கழக துணை பொதுச் செயலாளர் என்னுடைய அருமை தங்கை கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கும், துணை நின்று பணியாற்றியிருக்கக்கூடிய உறுப்பினர்கள் திரு TKS இளங்கோவன், முனைவர் கோவி செழியன், முனைவர் PTR பழனிவேல் தியாகராஜன், முனைவர் TRV ராஜா, திரு MM அப்துல்லா, பேராசிரியர் கான்ஸ்டன்டின் ரவீந்திரன், மருத்துவர் எழில் நாகநாதன், திரு கார்த்திகேய சிவசேனாதிபதி, திருமிகு தமிழரசி ரவிக்குமார், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு G சந்தானம், தொழில் முனைவோர் திரு சுரேஷ் சம்பந்தம் ஆகியோர் அடங்கிய குழுவுக்கு என்னுடைய பாராட்டுக்களையும் நன்றியையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். எங்களை நம்புகிற மக்களுக்கு நான் நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் எல்லோருடைய நம்பிக்கையை நாங்கள் நிச்சயம் காப்பாற்றுவோம். இந்த உறுதியோடு தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வாக்குறுதிகளில் எல்லாமே முக்கியமான வாக்குறுதிகள் தான். நேரத்தின் அருமை கருதி முக்கியமான சிலவற்றை மட்டும் சுருக்கமாக தலைப்பு செய்திகளாக நான் அறிவிக்கிறேன். முதல் வாக்குறுதி, இதுவரை 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் 19 லட்சம் குழந்தைகளுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் காலை உணவு வழங்கணும். திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் கூடுதலாக 15 லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தப்படும். இரண்டாம் வாக்குறுதி, 1,31,00,000 சகோதரிகள் பெற்று வரும் உரிமை தொகையை இனி 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கும். மூன்றாவது வாக்குறுதி, இலவச மின்சாரம் பெறும் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு
எந்தவித மீட்டரும் பொருத்தப்படாத நவீன மின்சார பம்பு செட்டுகள் வழங்கப்படும். 4வது வாக்குறுதி, அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 10 லட்சம் புதிய வீடுகள் கட்டித்தரப்படும். 5வது வாக்குறுதி, முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்படுவதற்கான ஆண்டு வருமான வரம்பு 5 லட்சம் ரூபாயும் ஆண்டு வருமான வரம்பு 5 லட்சம் ரூபாயாகவும் காப்பீட்டுத் தொகை 10 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தப்படும். 6வது வாக்குறுதி, உயர்கல்வி சேர்க்கை அதிகரிக்க புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்தின்படி மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் 1000 ரூபாய் இனி 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 7வது வாக்குறுதி, நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 8வது வாக்குறுதி, பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தப்படும். 9வது, முதியோர் உதவித்தொகை 1200 ரூபாயிலிருந்து முதியோர் உதவித்தொகை 1200 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 1500 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்த்தப்படும். 10வது, மீன்பிடி தடைக்கால சிறப்பு நிவாரணத் தொகை 8000 ரூபாயிலிருந்து 12000 ரூபாயாகவும் மீன்பிடி குறைவுகால சிறப்பு நிவாரணத் தொகை 6000 ரூபாயிலிருந்து 9000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். 10வது அறிவிப்பு, அன்னை தமிழை போற்ற பன்னாட்டு தமிழறிஞர்களையும் மொழி வல்லுநர்களையும் வல்லுநர்களையும் கொண்டு செம்மொழி மாநாடு சென்னையில் நடத்தப்படும். 12வது, ஒன்றிய மாநில உறவுகள் குறித்து ஆராய தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட நீதியரசர் குரியன் ஜோசப் தலைமையிலான அறிக்கையை நாடு முழுவதும் விவாதப் பொருளாக்கி மாநில அரசுகளின் உரிமைகளை நிலைநாட்டும் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வோம். 13வது, சுய உதவிக்குழு உறுப்பினராக இருக்கும் பெண்கள் தொழில் முனைவராக முன்னேறிடும் வகையில் பிணை எதுவுமின்றி 5 லட்சம் ரூபாய் வரை மானியத்துடன் வங்கிக் கடன் உதவி வழங்கப்படும். 14வது, பேரிடர்கால இழப்பீடுகளாக இரவை பாசன பயிர்கள் மற்றும் நெல் பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 25000 ரூபாயாகவும் நீண்டகால பயிர்களுக்கு 27000 ரூபாயாகவும் மானாவாரி பயிர்களுக்கு 12000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். 15வது, மாவட்டங்கள் முதல் வட்டங்கள் வரையிலான அரசு மருத்துவமனைகளில் டயாலிசிஸ் சிகிச்சைக்கான கருவிகள் 2 மடங்காக்கப்படும். 16வது, அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்காக அறிவிக்கப்பட்ட தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்படும். 17வது, ஒன்றிய அரசின் 8வது ஊதியக்குழு அறிக்கையை ஒன்றிய அரசு செயல்படுத்தியதும் அதனை மாநில அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு செயல்படுத்த குழு அமைக்கப்படும். 18வது, அரசு அமைப்புகளில் ஏற்படும் 1,50,000 காலி பணியிடங்கள் கால தாமதமின்றி நிரப்பப்படும். 19வது, அரசு அலுவலர்கள்
மற்றும் ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வுகள் உரிய நேரத்தில் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். 20வது, உயர்கல்வி பயிலும் 35 லட்சம் மாணவர்களுக்கு 5 ஆண்டுகளுக்குள் மடிக்கணினி வழங்கப்படும். 21வது, உயர்கல்வி முடித்த 5 லட்சம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் நான் முதல்வன் திட்டத்தில் ரூபாய் 1500 மாத உதவித் தொகையோடு 6 மாதம் பயிற்சி வழங்கப்படும். 22வது, புதிதாக 2 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கிடும் வகையில் 2030ஆம் ஆண்டிற்குள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நியோ டைடல் பூங்காக்கள், நகரங்களிலும் தேவைப்படும் இடங்களில் முழு அளவிலான தொழில்நுட்ப பூங்காக்கள் அமைக்கப்படும். 23வது, 18 லட்சம் கோடி ரூபாய் அந்நிய முதலீடு ஈர்க்கப்பட்டு அதன் மூலம் 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். 24வது, தமிழ்நாட்டின் ஏற்றுமதி $120 பில்லியன் உயர்ந்து உலக வணிக வரைபட ஹலோ 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 கேக்குதா? 24வது, தமிழ்நாட்டின் ஏற்றுமதி தமிழ்நாட்டின் ஏற்றுமதி $120 பில்லியன் உயர்ந்து உலக வணிக வரைபடத்தில் தமிழ்நாடு இடம் பிடிக்கும் வகையில் திராவிட மாடல் 2.0 ஆட்சியின் செயல்பாடுகள் அமையும். 25வது, தகவல் தொழில்நுட்ப ஏற்றுமதி 2.5 லட்சம் கோடியிலிருந்து 5 லட்சம் கோடி ரூபாயாக 2 மடங்கு ஆக்கப்படும். 26வது, 5000 கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்யப்படும். 1000 கிராம தெய்வ திருக்கோவில்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும். 27வது, சிறுபான்மையினர் தொழில் தொடங்க டாம்கோ மூலம் கடன் பெறும் உச்சவரம்பின் அளவு 30 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். 28வது, அனைத்து மாவட்டங்களிலும் உணவு மற்றும் தங்குமிட வசதியோடு தரம் வாய்ந்த விளையாட்டு விடுதிகள் கட்டப்படும். 29வது, மிகவும் வறுமையில் வாடும் நலிவடைந்த குடும்பங்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு வீட்டு வசதி, சமூக பாதுகாப்பு, வாழ்வாதாரம், திறன் மேம்பாடு, வங்கிக் கடன் உள்ளிட்ட பல்வேறு உதவிகள் கிடைக்க தாயுமானவர் திட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும். 30வது, கிராம சாலை திட்டத்தின் கீழ் 15000 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் 10,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சீர் செய்யப்படும். 31வது, அனைத்து மாநகராட்சிகள், முக்கிய நகராட்சிகளில் 50 புதிய செம்மொழி பூங்காக்கள் அமைக்கப்படும். 32வது, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், சேலம் மாநகராட்சிகளின் அருகில் நவீன உலகத்தர வசதிகளோடு புதிய நகரங்கள் உருவாக்கப்படும்.
33வது, அடுத்த 5 ஆண்டுகளில் 10,000 புதிய பேருந்துகள் இயக்கப்படும். 34வது, ஆதி திராவிடர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை உயர்த்தப்படும். 35வது, மொழி போராட்ட வரலாற்றை இளைய தலைமுறையினர் அறிய நவீன நூலக வசதிகளோடு கூடிய காட்சி கூடம் பொள்ளாச்சியில் அமைக்கப்படும். 36வது, நிகர சாகுபடி பரப்பு 50 லட்சம் ஹெக்டேராக உயர்த்தப்படும். 37வது, தொழிற்சாலைகள் அதிகமுள்ள நகரங்களில் பெண்கள் வேலைக்கு செல்வதை எளிதாக்கும் பொருட்டு குழந்தைகள் காப்பகம் 1000 உருவாக்கப்படும். 38வது, பல்வேறு துறைகளில் சிறப்புற பணியாற்றிடும் திருநர், திருநங்கையருக்கு விருது வழங்கப்படும். 39வது, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி மாணவர்கள் பள்ளி இடைநிறுத்தம் இல்லா நிலை அடைய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். 40வது, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் தொழில் தொடங்க டாப் செட்கோ மூலம் கடன் பெறும் உச்சவரம்பு 30 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். 41வது, கடலூர், தஞ்சாவூர், மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், சேலம், திருப்பூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கோவை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் புற்றுநோய்க்கான நவீன சிகிச்சை வசதிகள் ஏற்படுத்தப்படும். 42வது, பத்திரிகையாளர்களின் குழந்தைகள் கல்விக்காக வழங்கப்படும் பல்வேறு உதவித்தொகை அனைத்தும் 2 மடங்காக உயர்த்தப்படும். 43வது, தமிழ்நாட்டில் 10 கைத்தறி பூங்காக்கள் அமைக்கப்படும். 44வது, தமிழ்நாட்டின் MSME நிறுவனப் பொருட்கள் உலக அளவில் சந்தைப்படுத்த மெய் நிகர் வணிகத்தளம் உருவாக்கப்படும். 45வது, கிராமப்புறங்களின் ஆதாரங்களை கொண்டு ஊரக பகுதிகளில் 5000 புத்தொழில்கள் தொடங்கப்படும். 46வது, கூடைப்பந்து, கைப்பந்து, பேட்மிண்டன், தற்காப்பு கலை, வாள்வீச்சு விளையாட்டுக்கான பல்நோக்கு வசதி கொண்ட உள் விளையாட்டு அரங்குகள் அனைத்து மாவட்டங்களிலும் இருப்பது உறுதி செய்யப்படும். 47வது, மீனவர்கள் தங்களின் வருவாயை பெருக்குவதற்கு தேவையான நவீன உட்கட்டமைப்பு வசதிகள் மீன்பிடி துறைமுகங்கள் மற்றும் மீன் இறங்கு தளங்களில் ஏற்படுத்தி தரப்படும். நாற்பத்தி 8வது, அனைத்து அரசு கலைக்கல்லூரிகளும் வைஃபை வசதியுடன் கூடிய டிஜிட்டல் கற்றல் மையங்கள். 49வது, அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் முதல்வர் படைப்பகங்கள் அமைக்கப்படும். 50வது, நம் இல்லங்களின் அரசியலான மகளிரை மகிழ்விக்க முக்கியமான வாக்குறுதி. நல்லா கவனிங்க. 50வது, நம் இல்லங்களின் அரசியலான மகளிரை மகிழ்விக்க முக்கியமான வாக்குறுதி. நல்லா கவனிங்க. இல்லத்தரசிகள் தங்களுடைய வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷின், டிவி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ், மிக்சி, மைக்ரோவேவ், அவன் மற்ற மின்னடுப்புகள் போன்ற வீட்டு உபயோகப் பொருட்களை புதுசாக வாங்கவோ அல்லது ஏற்கனவே பயன்படுத்தி வரும்
இத்தகைய பொருட்களுக்கு மாற்றாக வாங்கவோ இல்லத்தரசி என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். இல்லைன்னா மறுபடியும் படிக்க கேட்டுங்க. நம் இல்லங்களின் அரசிகளான மகளிரை மகிழ்விக்க முக்கியமான வாக்குறுதி. இல்லத்தரசிகள் தங்களுடைய வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷின், டிவி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ், மிக்சி, மைக்ரோவேவ், அவன் மற்றும் மின் அடுப்புகள் போன்ற உபயோகப் பொருட்களை புதுசாக வாங்கவோ அல்லது ஏற்கனவே பயன்படுத்தி வரும் இத்தகைய பொருட்களுக்கு மாற்றாக வாங்கவோ இல்லத்தரசி என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். இந்த திட்டத்தின் கீழ் வருமான வரி செலுத்தாத குடும்பங்களின் இல்லத்தரசிகள் அனைவருக்கும் அவர்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள கடைகளில் இந்த பொருட்களை வாங்கிக் கொள்ளும் வகையில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த பொருட்களை வாங்கிக் கொள்ளும் வகையில் அவர்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள கடைகளில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலா 8000 ரூபாய் மதிப்பிலான கூப்பன் வழங்கப்படும். மீண்டும் சொல்லுகிறேன், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலா ரூபாய் 8000 மதிப்பிலான கூப்பன் வழங்கப்படும். இன்னொரு முக்கியமான அறிவிப்பு. தமிழ்நாட்டின் அனைத்து பகுதி வளர்ச்சியை உறுதி செய்ய கல்வி மற்றும் சுகாதார குறியீடுகளில் மாநில அளவிலான சராசரி வளர்ச்சி அடையும் வகையில் வட மாவட்டங்களுக்கான ஒரு சிறப்பு வளர்ச்சி திட்டம். அதேபோல் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியத்தில் வேளாண் மற்றும் வேளாண் தொழில்கள் முன்னேற்றத்தை உறுதி செய்யும் வகையில் டெல்டா மாவட்டங்களுக்கான ஒரு சிறப்பு வளர்ச்சி திட்டம். அது மட்டுமல்ல, தொழில் வளர்ச்சியில் சாதனை புரிந்து வரும் மேற்கு மாவட்டங்களில் அடுத்த கட்ட தொழில் புரட்சியை உறுதி செய்யும் வகையில் மேற்கு மாவட்டங்களுக்கான ஒரு சிறப்பு தொழில் வளர்ச்சி திட்டம். நிறைவாக, கல்வி மற்றும் சுகாதார குறியீடுகளில் உரிய வளர்ச்சியை பெற்றிடவும் தென் தமிழகம் தொழில்மயமாவதை உறுதி செய்திடும் வகையிலும் தென் மாவட்டங்களுக்கான ஒரு சிறப்பு வளர்ச்சி திட்டம். இந்த 4 சிறப்பு திட்டங்களையும் 20,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே ஹைலைட்ஸ் மட்டும்தான். பொதுவாக தமிழ்நாட்டு தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் திமுகவோட தேர்தல் அறிக்கை தான் ஹீரோ. இப்போ திராவிட மாடல் 2.0க்கான இந்த தேர்தல் அறிக்கை சூப்பர் ஸ்டாரா களமிறங்கியிருக்கு. திராவிட மாடல் 2.0ல் 200 தொகுதிகளுக்கு மேல வெற்றி உறுதி. மீதமுள்ள வாக்குறுதி கணத்தையும் ஊடக நண்பர்களும் களத்தில் களமாடக்கூடிய உடன்பிறப்புகளும் சமூக வலைத்தளங்களில் இயங்கக்கூடிய தோழர்களும் அனைத்து மக்களும் கொண்டு சேர்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். மாபெரும் மக்கள் சாசனமான இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள அனைத்து வாக்குறுதிகள் சட்டங்களாகவும் மாபெரும் திட்டங்களாகவும் மாறும். வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.